நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் எல்கேஜி விண்ணப்பம் பெற நள்ளிரவு முதல் நீண்ட வரிசையில் பெற்றோர் காத்திருந்தனர். இப்பள்ளியில் இடம் கிடைக்காது என்ற அச்சத்தில் விடிய விடிய வாசலிலேயே பாய் விரித்து படுத்தும் அமர்ந்து உணவு உண்டும் தங்களின் வரிசையை உறுதி செய்தனர். ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வரிசை எண்ணை குறிப்பேட்டில் குறித்து வைத்து பாதுகாத்தனர். வேலூரில் கோடை வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்தி வருவதால் அதனை சமாளிக்க கிரீன் சர்க்கிள் பகுதியில் உள்ள ஒரு தனியார் டீ கடை வாடிக்கையாளர்களுக்கு நூதன ஏற்பாடு ஒன்றை செய்துள்ளது. கடைக்கு வரும் மக்களை குளிர்விக்க தண்ணீர் ஸ்ப்ரே மூலம் செயற்கை குளிர்ச்சியை உருவாக்கி வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தில் வரும் மக்கள் இந்த தண்ணீர் ஸ்ப்ரே பந்தலில் டீ குடித்துக் கொண்டே இளைப்பாறி செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் கடும் வெயிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் முன்பதிவு செய்தவர்களுக்கு இன்னும் சிலிண்டர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. லாரி மூலம் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்ட தகவல் அறிந்து 500க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். கைக்குழந்தைகளுடன் வந்த பெண்கள் உட்பட பலரும் நீண்ட வரிசையில் நின்று சிலிண்டர்களை பெற்று சென்றனர். ராமநாதபுரம் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள பிரபல ஆனந்தம் ஜவுளி கடையில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது இரவு முழுவதும் விடிய விடிய நீடித்தது. இன்றும் கடையின் கதவுகள் மூடப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். பாதுகாப்பு கருதி கடையின் நுழைவாயிலில் துணை ராணுவத்தினர் ஆயுதம் ஏந்தி தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட தகராறில் 9 பேர் காயமடைந்தனர். வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருப்பவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி அவர்களை அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய இடத்தில் குடியிருப்போர் தாங்கள் வசிக்கும் நிலம் கோயில் நிலம் அல்ல என்றும் இனாம் ஊழியமாக தங்கள் மூதாதையருக்கு வழங்கப்பட்ட நிலம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டு அதற்கான துண்டு பிரசுரங்களை வெண்ணெய்மலையில் விநியோகித்தனர். அப்போது திமுகவினருக்கும் தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கத்தினருக்கும் இடையே தகராறு மற்றும் கைகலப்பு ஏற்பட்டதில் காயமடைந்த இருதரப்பைச் சேர்ந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் 326 மத்திய பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் காணொலி மூலம் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலை எந்தவித தூண்டுதல், அச்சுறுத்தல் அல்லது வன்முறையின்றி நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணையர் அறிவுறுத்தினார். குறிப்பாக தேர்தல் செலவினங்கள் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி சென்றபடி வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளர் கே. செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பேருந்தில் ஏறி அதில் பயணித்தவர்களிடம் வாக்கு சேகரித்தார். அதேபோல தேநீர் கடையில் டீ குடித்த முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்த மக்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக வேட்பாளர்கள் நூதன முறையில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தி விளை நிலத்தில் இறங்கி மணிலா அறுவடை செய்து கொடுத்து அங்குள்ள விவசாயிகளிடம் ஓட்டு கேட்டார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கான தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா பரோட்டா சுட்டுக் கொடுத்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருச்செந்தூர் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சி நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கையில் வேலுடன் முருகன் பாடலை பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லோகநாதன் அன்னதானப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர்கள் புலி வேஷமிட்டு நடனமாடி வாக்காளர்களை கவர்ந்தனர்.
தருமபுரியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் அவருக்கு எதிராக பேனர்களை ஏந்தி போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான பிரேமலதா மட்டும் எழுந்து நின்று மரியாதை செய்யாமல் அமர்ந்திருந்தார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தபோது அவர் எழுந்து நின்றார். இதன் மூலம் திருமாவளவனை பிரேமலதா அவமதித்ததாக கருதிய விசிகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தருமபுரியில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு பாஸ்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் இயேசுவின் வாழ்வியல் காட்சிகள் தத்ரூபமாக நாடக வடிவில் அரங்கேற்றப்பட்டன. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இயேசுவின் திருவுடல் வைக்கப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் மெழுகுபர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தியபடி பங்கேற்றனர். கோவையில் அதிமுக வேட்பாளர் அமன் கே அர்ஜுனனை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்த அடிப்படையில் வேறுபாடு இருந்தாலும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் நோக்கில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். இரண்டு கட்சிகளும் நமக்குள்ள பரஸ்பரம் நம்முடைய சித்தாந்தத்தில் வேறுபாடு இருந்தாலும் கூட இந்த கூட்டணியில் நாம் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இருக்கின்றோம். தாவக தலைவர் விஜய் பாஜகவின் பிம்பமாகவே செயல்படுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்களும் விஜய் ரசிகர்கள்தான் என்றும் மக்கள் அவர் வரும்போது பார்க்க செல்வார்களே தவிர தேர்தல் என்று வரும்போது தங்களுக்கு பிடித்த கட்சிக்கே வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். திருச்செந்தூர் தொகுதியில் விஜயின் கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்று சவால் விட்ட அனிதா ராதாகிருஷ்ணன், சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காகவே விஜய் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டுள்ளார் என்று சாடினார். விஜய் பாரதிய ஜனதாவால் அனுப்பப்பட்டிருக்க ஒரு வேட்பாளர் மாதிரி தான். அவர் எப்படியாவது சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளை பிரிக்கலாமாங்கிற திட்டம் போட்டு தான் வந்திருக்காரு. ஆனா சிறுபான்மை மக்கள் ஏமாறுறாங்க. எல்லாம் படித்தது அது மாறவே மாறாது. ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உள்ளோம். எடப்பாடிக்கு இங்க உள்ள முக்குளத்தை ஓட்டு போடுவாங்களா? அவருடைய இதெல்லாம் காலில் விழுந்து கேட்டுட்டு இன்னைக்கு காலை இழுத்து விடுறத எப்படி விடுவாங்க? புதிய தமிழகம் கட்சி 61 தொகுதிகளில் போட்டியிடுவதாக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பண்ணையார்த்தனத்துடன் நடந்து கொள்வதாகவும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். அது 57 பேர் கேஸ் சிலிண்டர் சின்னம், 4 பேர்ல 3 பேர் வாளி சின்னம், ஒருத்தர் வண்டி சின்னம். இந்த தேவேந்திர மக்கள் அரசியல் அதிகாரத்துடைய விளிம்புக்கு கூட வந்துடக்கூடாது என்று அவர்களுடைய பண்ணையார்த்தனத்தோடு நினைக்கிறார்கள். அவங்களுடைய மனசுக்குள்ள சாதிய வன்மம் உச்சகட்டத்தில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பாடம் போட்டுருக்கு இந்த மக்கள் கிடந்து கிராமந்தோறும் எழுந்துட்டு இருக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 15ஆம் தேதி கன்னியாகுமரி வருகிறார். அன்று காலை திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் வரும் அவர் வேப்பமூடு முதல் வடசேரி வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சாலை வலம் செல்கிறார். இந்த நிகழ்வில் MR காந்தி, விஜயதரணி மற்றும் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி குமரி மாவட்டத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திங்கட்கிழமை தமிழகத்தில் பரப்புரையை தொடங்குகிறார். சென்னை வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்று ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து பரப்புரை செய்கிறார். பின்னர் தூத்துக்குடி செல்லும் ராகுல் காந்தி அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலினுடன் இணைந்து ஒரே மேடையில் உரையாற்றுகிறார். வரும் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் ராகுல் காந்தியுடன் இணைந்து பிரியங்கா காந்தியும்
கோவை, சேலம், மதுரை ஆகிய நகரங்களில் பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளார். தமிழக தலைமைச் செயலாளராக எம். சாய்குமார் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சந்தீப் மிட்டல் ஆகியோரை நியமித்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். எந்த அரசியல் கட்சியும் புகார் அளிக்காத நிலையில் முருகானந்தத்தை தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது நியாயமற்ற தன்னிச்சையான நடவடிக்கை என்று கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தாலும் தேர்தலுடன் தொடர்பில்லாத லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை நியமிக்கவோ இடமாற்றவோ ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்று கூறினார். பாஜக ஆதரவாளராக அறியப்படும் சந்தீப் மிட்டலை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்திருப்பது ஒருதலை பட்சமானது என்றும் டி.ஆர். பாலு சாடினார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அடமானம் வைத்துவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் பரப்புரை மேற்கொண்ட அவரிடம் அதிமுக குறித்தும் விஜயின் அரசியல் வருகை பற்றியும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், யார் வந்தாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை என்றும் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். ஆமா, தமிழ்நாட்டில் அதிமுக வந்து டெல்லி அடமான வீட்டுல குத்தகை போயிட்டாங்கல்ல, வாடகை இது அங்க அடிமையாயிட்டாங்க. அதனால டெல்லி தான் ஆட்சி நடத்துது. ஒரு திராவிட கட்சி இது மாதிரி போனதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக அதுக்கு வேதனைப்படுறோம், வெட்கப்படுறோம். யார் வந்தாலும் நாங்க கவலைப்படல, நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த தொகுதியில் இன்னைக்கு வந்தப்போ மக்கள் தந்த எழுச்சியை பார்த்தா 234 வந்துடும் போல இருக்கு. அது நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அது திருந்துவாங்க, விரைவில் திருந்துவாங்க. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் நாளை மறுநாள் முதல் தனது 5ஆம் கட்ட பரப்புரையை தொடங்குகிறார். அதன்படி ஏப்ரல் 13ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை செய்கிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூரில் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். 15ஆம் தேதி காரிமங்கலம், சேலத்தில் நடக்கும் பொதுக்கூட்டங்களிலும் 16ஆம் தேதி நாமக்கல், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் நடக்கும் பொதுக்கூட்டங்களிலும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக அவர் வாக்கு சேகரிக்க உள்ளார். மகாத்மா ஜோதிராவ் பூலே தனது வாழ்க்கையை சமத்துவம் மற்றும் நீதிக்காகவே அர்ப்பணித்தவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். மகாத்மா ஜோதிராவ் பூலேயின் 200வது பிறந்த நாளை ஒட்டி நினைவஞ்சலி குறிப்பை பிரதமர் வெளியிட்டுள்ளார். பெண்களின் உரிமையை பாதுகாப்பதில் நாட்டிலேயே முன்னோடி என பூலேவுக்கு பிரதமர் புகழாரம் சூட்டினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் ஜோதிராவ் பூலேவுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஜோதிராவ் பூலேவின் வழிகாட்டுதல்கள் சமூக நீதி கொண்டதாக இந்தியாவை மாற்ற உதவி வருவதாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள ஜோதிராவ் பூலே சிலைக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அப்போது மோடியும் ராகுலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். இந்தியாவின் வளர்ச்சியில் தொழில்துறையினரும் பங்கேற்க சரியானதொரு அரசை தேர்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். கோவை மக்கள் அமைப்பு சார்பில் கோவை, திருப்பூர் மற்றும் மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த தொழில்துறையினருடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தொழில்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு நேரடியாக கலந்தாலோசித்து தொழில்துறைக்கான திட்டங்களை வகுப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய மின்சார கிரிட் வாயிலாக தமிழகத்தில் தொழில்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார்.